வணக்கம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற ஒரு விஷயம் கேட்டா கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். ஆமா, ஒரு முரண்பாடு மாதிரி தெரியும். வாழ்க்கைய கொண்டாடினாலும் சரி, இல்ல சாவ நினைச்சு தியானம் பண்ணாலும் சரி. ரெண்டுமே உங்கள ஒரே இடத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னா, எப்படி நம்புறது? அதேதான். ஒன்னு கிழக்கு, இன்னொன்னு மேற்கு. ஆனா ரெண்டும் ஒரே இலக்கை எப்படி அடையும்? இந்த புதிரை விடுவிக்கிறதுக்காகத்தான் நாம இன்னைக்கு ஓஷோவின் தம்மபதம் பற்றிய 52வது சொற்பொழிவு ஆடியோவை அலசி ஆராயப் போறோம். தம்மபதம்ங்கிறது புத்தரோட போதனைகள். அதுக்கு ஓஷோ குடுத்திருக்கிற இந்த விளக்கம் ரொம்ப ஆழமானது. ஆமா, இதுல இருக்கிற மையமான புள்ளி ரொம்ப சுவாரஸ்யமானது. கரெக்ட். நீங்க கொண்டாட்டத்தோட உச்சத்துக்கு போகும்போதும் சரி, மரணத்தோட ஆழத்துக்கு போகும்போதும் சரி, ரெண்டு இடத்துலயும் ஒரு விஷயம் பொதுவா நடக்குது. என்னது? நீங்க இல்லாம போயிடுறீங்க. உங்களுடைய நான்கிற அந்த அகந்தை இருக்குல்ல, அது கரைஞ்சிருது. ஓ, ஒரு பெரிய பார்ட்டியில உங்கள மறந்து ஆடும்போதும் சரி, இல்ல ஒரு பெரிய துக்கத்துல உங்கள முழுசா இழக்கும் போதும் சரி, அந்த நேரத்துல நான்கிற உணர்வு இருக்காது பாருங்க. ஆமா, அந்த ஒரு க்ஷணத்துல நாம நம்மளையே மறந்துடுவோம். அந்த நான் இல்லாத இடத்துல தான் உண்மை வெளிப்படுது. இதுதான் ஓஷோ இந்த முழு சொற்பொழிவுலையும் சொல்ல வர்ற அஸ்திவாரம். ஓகே. இதை இன்னும் சரியா புரிஞ்சுக்க, ஓஷோ 2 கிரேக்க கடவுள்களை உதாரணம் காட்டுறார். அப்போல்லோ அண்ட் டயோனேஷியஸ். ஆமா. அப்போல்லோ அறிவின் கடவுள், ஒழுக்கம், கட்டுப்பாடு, தவம்னு ஒரு பாதையை காட்டுறார். இன்னொரு பக்கம் டயோனிஷியஸ். அவர் கொண்டாட்டத்துக்கான ஆள். இசை, நடனம், காதல்னு வாழ்க்கையோட உச்சப்பட்ட சந்தோஷங்கள் வழியா ஒரு பாதைய காட்டுறாரு. நம்ம ஊர்ல மீரா மாதிரி. சரியான உதாரணம். மீரா கிருஷ்ணன் மேல காதல் கொண்டு ஆடி பாடியே இறைவனை அடைஞ்சாங்க. சைத்தன்யர் கூட அப்படிதானே? ஆமா, வங்காளத்துல பக்தி பாடல்களை பாடி பரவச நிலையில வீதிகள்ல ஆடி அந்த வழியா போனார். இது டயோனிஷியஸோட பாதை. அதாவது வாழ்வ கொண்டாடும் பாதை. இதுக்கு நேர் எதிரான பாதை தான் புத்தர், மகாவீரர் போனது. கரெக்ட். அவங்க மரணத்தை, நிலையாமைய, துக்கத்தை ஆழமா தியானிச்சு உண்மைய கண்டாங்க. இது அப்போலோவோட பாதை. இத தத்துவ ரீதியா பார்த்தா கிரேக்கத்துல எபிக்யூரஸ்னு ஒரு தத்துவ ஞானி இருந்தார். அவரோட கொள்கையே வலிய மறந்து சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிறது தான். ஓ, அவரோட ஆசிரமத்துக்கு பேரே தோட்டம்னு படிச்சிருக்கேன். ஆமா, அங்க கடுமையான விதிகள் கிடையாது, கொண்டாட்டம் மட்டும்தான். மரணம்னு ஒண்ணு இல்லாத மாதிரி வாழுங்கன்னு சொன்னார். இது புத்தரோட பாதைக்கு எவ்வளவு நேர் எதிரானது பாருங்க. ஆமா, புத்தரோட 4 பேருண்மைகள் கூட துக்கத்திலிருந்து தான் தொடங்குது. வாழ்க்கை துன்பகரமானதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனா பாருங்க, 2 பேருமே தேடுறது ஒண்ணுதான். எபிக்யூரஸ் ஒரு வாடின பூவுல கூட அழகா பாப்பார். புத்தரோ ஒரு அழகான முகத்துக்கு பின்னாடி இருக்கிற எலும்பு கூட்ட பார்த்தார். பார்வைதான் வேற. பார்வைதான் வேற. ஆனா ரெண்டுமே அகந்தைய உடைக்கிற கருவிகள் தான். கொண்டாட்டத்துல உங்க அகந்த கரையுது, மரண பயத்திலயும் உங்க அகந்த உடையுது. அந்த நான் போனதும் மிச்சம் இருக்கிறது உண்மை மட்டும்தான். புத்தர் எப்படி இந்த மரணத்தின் பாதைக்கு வந்தாருங்கிறத ஓஷோ ரொம்ப ஆழமா விவரிக்கிறார். அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. இளவரசர் சித்தார்த்தர் நோய், முதுமை, மரணம்னா என்னன்னே தெரியாம ஒரு தங்க கூண்டுக்குள்ள வளர்க்கப்பட்டார். ஆமா, தோட்டத்துல ஒரு காஞ்ச இலை விழுந்தா கூட அத அவர் பாக்குறதுக்கு முன்னாடி எடுத்துடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆனா விதி அவரை சும்மா விடல. ஒரு நாள் இளைஞர் விழாவுக்கு தேரில போயிட்டு இருக்கார். அது ஒரு கொண்டாட்டமான பயணம். ஆனா வழியில முதல் முறையா ஒரு நோயாளி, ஒரு வயசானவர், அப்புறம் ஒரு பிணத்தையும் பார்க்கறார். இதுவரைக்கும் இப்படி ஒரு காட்சியை பார்க்காத அவர் மனசொடைஞ்சு தேரோட்டிக்கிட்ட கேட்கிறார், இவங்களுக்கு என்னாச்சு? இது எனக்கும் வருமா? அந்த நேரத்துல தேரோட்டி பொய் சொல்ல நினைச்சாலும் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அவன் நாக்க புடிச்சுக்கிட்டு உண்மைய சொல்ல வச்சிடுச்சான். ஆமா இளவரசே, இதுதான் எல்லாருக்கும் விதி, உங்களுக்கும் இது நடக்கும்னு சொல்லிடுறான். அந்த ஒரு வார்த்தை சித்தார்த்தரோட மொத்த உலகத்தையும் தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. தேரை திருப்பு, அரண்மனைக்கு போலாம், சாவு நிச்சயம்னு தெரிஞ்ச பிறகு இந்த விழாவுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேக்குறாரு. அந்த ஒரு கணம்தான் சித்தார்த்தர் புத்தராவதற்கான முதல் படி. அந்த கொண்டாட்டத்துக்கான பயணத்துல தான் வாழ்க்கையோட இருண்ட பக்கத்தை அவர் பாக்குறார். அந்த இரவே எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையை தேடி போயிடுறார். ஆமா, அவர் இளமையில முதுமையையும் ஆரோக்கியத்துல நோயையும் வாழ்க்கையில மரணத்தையும் பார்த்தார். அந்த தெளிவுதான் அவரை அப்பல்லோவோட பாதைக்கு, அதாவது மரணத்தின் பாதைக்கு கூட்டிட்டு போச்சு. இந்த 2 பாதைகளும் சந்திக்கிற ஒரு அழகான புள்ளிய விளக்க ஓஷோ ரவீந்திரநாத் தாகூரோட ஒரு கவிதையை சொல்றார். ஆமா, தாகூர் ஒரு கவிஞர், வாழ்க்கைய ரசிச்சு வாழ்றவர். அவரால புத்தரோட இந்த துறவு பாதைய முழுசா ஏத்துக்க முடியல.
புத்தர் ஞானம் அடைஞ்சு 12 வருஷம் கழிச்சு அரண்மனைக்கு திரும்ப வர்றாரு. அப்போ அவரோட மனைவி யசோதர கேக்குற மாதிரி தாகூர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. யசோதர கேக்குறா, நீங்க இந்த அரண்மனைய என்னையெல்லாம் விட்டுட்டு போய் என்னத்த அடைஞ்சீங்களோ அதை இங்கேயே எங்களோட இருந்தே அடைஞ்சிருக்க முடியாதான்னு. இது ரொம்ப ஆழமான கேள்வி. புத்தர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஒரு கேள்விக்கு மௌனமா நின்னுட்டார். ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு நிமிஷம் ஓஷோ இந்த மௌனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாரு. ஆனா அந்த மௌனத்துக்கு வேற அர்த்தங்களும் இருக்கலாம் இல்லையா? நல்ல கேள்வி. ஒருவேளை யசோதரைய காயப்படுத்த வேண்டான்னு நினைச்சிருக்கலாம். இல்லனா அந்த அனுபவத்தை வார்த்தையால விளக்க முடியாதுன்னு கூட இருக்கலாம். இருக்கலாம். ஆனா இதுதான் ஓஷோவோட பார்வையின் சிறப்பு. அவர் சொல்றார், புத்தர் ஆமா இங்கேயும் அடைஞ்சிருக்கலான்னு சொல்லியிருந்தா அவர் போன பாதை பட்ட கஷ்டம் எல்லாம் அர்த்தமில்லாம போயிடும். அதுவும் சரிதான். ஒருவேளை இல்ல இங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா அது ஒரு பொய். ஏன்னா கொண்டாட்டத்தின் மூலமாவும் அதை அடைய முடியும். அதனால உண்மைய பேசவும் முடியல, பொய்ய பேசவும் விரும்பல. அந்த இக்கட்டான சூழ்நிலையில மௌனம் தான் சாத்தியமான ஒரே நேர்மையான பதில். கரெக்ட். இது 2 பாதைகளுமே எவ்ளோ உண்மையானவைன்னு காட்டுது. அப்போ பாதை முக்கியம் இல்ல, பயணம்தான் முக்கியம். அந்த பயணத்துல நாம நம்மளை இழக்கிறது தான் இலக்கு. ஆமா. இந்த அடிப்படையில தான் தம்மபதத்தோட அந்த முக்கியமான சூத்திரத்தை நாம பார்க்கணும். புத்தர் கேக்குறார், எல்லாமே இடைவிடாம எரிஞ்சிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த சிரிப்பு, எதுக்கு இந்த கொண்டாட்டம்? அடர்ந்த இருட்டுல மூழ்கி இருக்கிற நீங்க ஏன் ஒரு விளக்க தேட மாட்டேங்கிறீங்க? இது கேட்கவே கொஞ்சம் கடுமையா இருக்கு. ஆமா, புத்தரோட பார்வை அப்படிப்பட்டது. நாம அரண்மனைன்னு நினைச்சு வாழற இந்த வாழ்க்கை எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சுடுகாடுங்கிறார். நம்ம கொண்டாட்டம் எல்லாம் நம்ம அறியாமையோட வெளிப்பாடுங்கிறார். நாளைக்கே நம்ம செத்து போக போறோங்கிற உண்மை இருக்கும்போது மத்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி தானே? ஆனா அவர் நம்மள பயமுறுத்த இதை சொல்லல. இல்லவே இல்ல. இந்த உண்மையை ஏத்துக்கிட்டாதான் நாம உண்மையான நிலையான ஒண்ணு தேட ஆரம்பிப்போம்னு சொல்றார். இதுக்கு ஓஷோ சொல்ற மகா அலெக்சாண்டர் கதை ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் சாகர தருவாயில தன் மருத்துவர்கள் கிட்ட கெஞ்சுறார். என் பாதி ராஜ்யத்தை வேணுமா எடுத்துக்கோங்க, என் அம்மா வர்ற வரைக்கும் என் உயிரை காப்பாத்துங்கன்னு கேக்குறார். அதுக்கு மருத்துவர்கள், மன்னிக்கணும் அண்ணா, ஒரு நொடிய கூட எங்களால நீட்டிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போதான் அலெக்சாண்டருக்கு அந்த ஞானம் வருது. என் சவப்பட்டியிலிருந்து என் 2 கைகளையும் வெளியில தொங்க விடுங்க. உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் கூட கடைசில வெறும் கையோட தான் போறான்னு இந்த உலகம் பார்க்கட்டும்னு சொன்னாராம். அந்த வெறும் கைதான் இங்க முக்கியம். இந்த நிலையற்ற வாழ்க்கையில நாம புடிச்சுக்கக்கூடிய நிலையான ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு. அதுதான் தியானம்ங்கிற விளக்குன்னு புத்தர் சொல்றார். ஆமா, இந்த வெறும் கைங்கிறது ஒரு பெரிய தத்துவம். ஆனா நாம நம்ம கையில இருக்குன்னு உறுதியா நம்புற ஒரு விஷயம் நம்ம உடம்பு. அந்த உடம்ப பத்தியும் புத்தர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு இல்லையா? ஆமா. அவர் இந்த உடலை வர்ணம் பூசப்பட்ட ஒரு குப்பைன்னு சொல்றார். என்னது, குப்பையா? ஆமா. வெளியில பார்க்க அழகா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எலும்பு, சத, ரத்தம், சீல்னு அருவருப்பான விஷயங்களோட குவியல் இதுங்கிறார். இதை கேட்கும்போது என்னடா இது வாழ்க்கையில் ஒரு வெறுப்பை உண்டாக்குற மாதிரி இருக்கேன்னு நமக்கு தோணலாம். கண்டிப்பா தோணும். ஒரு சாதாரண மனுஷன் இதை எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு விதமான எதிர்மறை சிந்தனை மாதிரி தெரியலையா? உடம்ப ரசிக்காம அதை வெறுக்க சொல்றது மன அழுத்தத்துக்கு தானே கொண்டு போகும். இது ஒரு முக்கியமான சந்தேகம். புத்தரோட நோக்கம் உடம்ப வெறுக்க சொல்றதில்ல. உடம்பு மேல நாம வச்சிருக்கிற இதுதான் நாங்கிற அடையாளத்தை உடைக்கிறது தான். ஓ, அப்படியா? அதுக்காகத்தான் அவர் தன்னோட சீடர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பி அங்கே பல நாட்கள் தங்கச் சொல்வார். எரிஞ்சிருக்கிற பிணங்களையும் அழுகி போன உடல்களையும் பார்க்க சொல்லுவார். எதுக்கு? இன்னொருத்தருக்கு நடக்கிற இது நாளைக்கு உனக்கும் நடக்கும். அதனால இந்த உடம்பு நீ இல்ல, நீ இதை விட மேலானவன்னு புரிய வைக்கிறது தான் அதோட நோக்கம். அந்த பற்ற அறுபடும் போதுதான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அழியாத ஆன்மாவும் உணர முடியும். ஓகே, அந்த பற்ற அறுக்கிறதுக்கு மரணத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறார். கரெக்ட். இத விளக்க ஓஷோ ஒரு சூஃபி கதைய சொல்றார். சாலமன் மன்னனோட மந்திரி ஒரு நாள் காலையில பயந்து நடுங்கிக்கிட்டே ஓடி வரான். மனா, ராத்திரி என் கனவுல மரணதேவன் வந்தான். இன்னைக்கு சாயங்காலம் உன்னை கூட்டிட்டு போக வர்றேன்னு சொன்னான். தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்கிற வேகமான குதிரைய குடுங்கன்னு கெஞ்சுறான். டமாஸ்கஸ் நகரத்துக்கு ஓடி போயிடுறேன்னு சொல்றான். ஆமா. மன்னனும் குதிரைய குடுக்கறார். அவன் போனதுக்கு அப்புறம் சாலமன் மரணதேவனை வரவழைச்சு ஏன் என் மந்திரிய பயமுறுத்தினான்னு கேக்குறார். அதுக்கு மரணதேவன் என்ன சொல்லுச்சு? நான் பயமுறுத்தல, நானே குழப்பத்துல இருந்தேன். இன்னைக்கு சாயங்காலம் நான் அவனை டமாஸ்கஸ் நகரத்துல தான் சந்திக்கணும்னு எனக்கு கட்டளை. ஆனா அவன் இங்க இருக்கானே, எப்படி அத்தனை தூரம் போவான்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிச்சான். வாவ், அவன் எங்க ஓடி ஒழிய நினைச்சானோ அங்கதான் அவனோட விதி காத்துட்டு இருந்திருக்கு. அதேதான்.
மரணத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால இந்த அழியிற உடம்புக்குள்ள இருக்கிற அழியாத ஒன்ன தேடுறது தான் புத்திசாலித்தனம். புத்தர் சொல்ற மாதிரி நம்ம கனவுகள் எல்லாம் கண்ணாடி மாதிரி. மரணம்ங்கிற நிஜம் வந்து மோதும் போது அது நொறுங்கி போயிடுது. அதனாலதான் நம்ம சாவ பத்தி பேசவே பயப்படுறோம். அது நம்மளோட அழகான கனவு உலகத்தை கலைச்சிடும்னு நினைக்கிறோம். உண்மைதான். அரசர்கள் செஞ்ச அழகான தேர்கள் கூட காலப்போக்குல பழுதாகிடுது. இந்த உடமும் வயசாகி அழிஞ்சு போயிடும். ஆனா தம்பபதம் சொல்லுது, சந்தோங்க தர்மோ கபி ஜீர்ண நகி ஹோதா. அதாவது ஞானிகளோட தர்மம் ஒருபோதும் பழையதாகமில்ல. இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நாம வாங்குற ஒரு போன் 2 வருஷத்துல அவுடேட்டட் ஆயிடும். நாம கட்டுற வீடு கூட 50 வருஷத்துல பழசாயிடும். ஆனா அன்பு, கருணை, தியானம். ஆமா, இந்த உண்மைகள் 1000 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். அதுதான் சனாதன தர்மம், சாஸ்வதமானது. அதுதான் நம்ம தேட வேண்டியது. அப்போ இந்த முழு சொற்பொழிவோட சாராம்சம் இதுதான் நினைக்கிறேன். கங்கை நதி கிழக்கு நோக்கி ஓடுது, நர்மதா மேற்கு நோக்கி ஓடுது. ரெண்டும் எதிர் எதிர் திசை. ஆனா கடைசியில ரெண்டுமே ஒரே கடல்ல தான் கலக்குது. அதே போலதான் வாழ்க்கையை கொண்டாடி அதுல உங்களை கரைச்சுக்கிட்டு போற டயோனீஷியஸோட பாதையா இருந்தாலும் சரி, இல்ல மரணத்தை தியானிச்சு இந்த வாழ்க்கையோட நிலையாமைய உணர்ந்து போற புத்தரோட பாதையா இருந்தாலும் சரி, ரெண்டுமே உங்களை ஒரே சத்தியத்துல தான் கொண்டு போய் சேர்க்கும். ஆமா, பாதை உன்னோட இயல்புக்கேத்த மாதிரி இருக்கலாம். ஆனா இலக்கு ஒண்ணுதான், அகந்தைய அழிப்பது. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், புத்தர் ஒரு துக்கவாதி இல்ல. இல்லவே இல்ல. அவர் துக்கத்தையும் மரணத்தையும் ஒரு கருவியா, ஒரு அறுவை சிகிச்சை கத்தியா பயன்படுத்துறார். நோயை நீக்கிறதுக்கு கத்திய பயன்படுத்துற மாதிரி. அகந்தேங்கிற நோயை நீக்க மரண உணர்வை பயன்படுத்துறார். அதோட இலக்கு பேரானந்தமான நிர்வாண நிலைதான். மிக சரியா சொன்னீங்க. அவர் ஆனந்தம்ங்கிற வார்த்தைய கூட கவனமா தவிர்ப்பார். ஏன்னா அந்த வார்த்தை உங்களை மறுபடியும் உலக ஆசைகளுக்கு இழுத்துட்டு போயிடலாம். அதனால அவர் அத துக்க நிவர்த்தின்னு சொல்றார். ஆமா, துக்கம் இல்லாத நிலை, அது பேரானந்த நிலைதான். ஆனா வார்த்தைகள்ல சிக்கிடக்கூடாதுன்னு அப்படி சொல்றார். அப்போ இந்த ஆழமான உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். ஓஷோ சொல்ற இந்த 2 பாதைகள்ல உங்களோட இயல்புக்கு எது ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் கொண்டாடி அதன் இசையில உங்களை கரைச்சு அகந்தைய மறக்கிற எபிக்யூரஸன் பாதையா, இல்ல மரணத்தோட தவிர்க்க முடியாத உண்மையை நேருக்கு நேரா சந்திச்சு இந்த வாழ்க்கையோட நிலையாமையை உணர்ந்து அகந்திய உடைக்கிற புத்தரோட பாதையா? இல்ல நம்ம வாழ்க்கையோட வெவ்வேறு கட்டங்கள்ல நம்ம 2 பாதைகள்லயுமே மாறி மாறி பயணிக்கிறோமா? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.